நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். முதல் வசனத்தில் புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்னதான் ஆண்டவர் 2வது வசனத்திலே சொல்கிறார். உங்களுடைய மனதை குறித்து இப்பொழுது பேசுகிறார். நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தது உண்மையானால், நீங்கள் உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்காமல் அந்த வேஷத்தை கலைத்து போட்டவர்களாக உங்களுடைய உண்மையான நிலைமையோடு கூட. யாக்கோவை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டாச்சுன்னா யாக்கோபுன்னு சொல்லணும். நான் ஆபிரகாமுக்கு பேரனாக்கும் ஈசாக்குக்கு குமாரனாக்கும் என்று சொல்லக்கூடாது. அப்பா கிட்டே போய் சொல்றான், நான் யாரு? ஏசா என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வேஷம் தரித்து நம்முடைய உள்ளான அனுபவங்கள் ஒன்றாயிருக்க நம்முடைய புறம்பான வாழ்க்கையே வேறு மாதிரி அடையாளம் காட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதுதான் வேஷம் தரித்தல். உங்க உள்ளத்திற்குள்ளால எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படியே உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையும் வார்த்தைகளும் இருக்க வேண்டும். வேஷத்தை கலைத்து போட வேண்டும். வேஷத்தை கலைத்து போடுகிற தேவனுடைய பிள்ளைகள் 2வதாக என்ன செய்ய வேண்டுமா? கடந்த வாரத்தில் தியானிச்சோம். தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய நன்மை இன்னது, இந்த உலகம் கொடுக்கிற நன்மை இன்னது, என்னுடைய அழிவுக்காக சாத்தான் கொடுக்கிற நன்மை இன்னது என்று சொல்லி நீங்கள் பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் போதும் என்கிற மனதுடனே கூட திருப்தி உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் மாறி தங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பகுதிகளிலே தேவன் கொடுக்கிற நன்மைகளினாலே திருப்தி அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற நன்மை தான் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? தேவனோடு கூட பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அது தேவனுடைய நன்மைதானா என்பதை தேவனுடைய பிள்ளைகள் எல்லா வேளைகளிலும் என்ன பண்ணணும்? பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா. வேறு திரித்தறிதல் அல்லது இனம் கண்டுகொள்ளுதல், அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்றெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. வருகிறவைகள் எல்லாம் தேவனால் வருகிறவைகள் அல்ல. பகுத்தறிதல் என்பது நமக்கு தேவை. அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்பது நமக்கு தேவை. கிடைக்குதுங்கிறதுக்காக வருகிறதெல்லாம் தேவன் எனக்கு தந்தவைகள் என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. எங்கிருந்து யாரால் எனக்கு அனுப்பப்படுகிறது? உண்மையிலே தேவன் தருகிறதே. ஆனால் வேத வசனத்திற்கும் தேவ கற்பனைக்கும் புறம்பாக எனக்கு எதையும் செய்ய மாட்டார். தேவனுடைய வசனத்திற்கும் கற்பனைக்கும் உட்பட்டதாக தான் தேவன் எனக்கு நன்மை செய்வார். ஏன்னா எனக்கு வருகிற நன்மை பரத்திலே சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எனக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நன்மையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், பகுத்தறிய வேண்டும். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, தெளிவாக இருக்க வேண்டும். அந்த நன்மையை அடையாளம் கண்டு கொண்டதான தேவனுடைய பிள்ளைகள் 3வது செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிரியம். இன்றைய செய்தியின் தலைப்பு பிரியம். அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவனுடைய சபையிலே அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவனுடைய மன விருப்பம் என்ன, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, அவர் விரும்புகிற காரியம் என்ன, அவரை மகிழச் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பகுத்தறிகிற தேவனுடைய பிள்ளைகளாய், இனம் கண்டுகொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு விலகி காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்ய தவறினால்
மறுரூபம் அடைவதற்கு தகுதி உடையவர்களாய் உங்களுடைய மனம் புதிதாகவே ஆகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மறுரூபம் அடைவதற்கு தகுதி உடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டுமேயானால் மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டுமேயானால் உலக வேஷத்தை கலைத்து போட வேண்டும். தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா. அந்த அறிதல், அந்த புரிதல் எனக்குள்ளாய் வரும்போது தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று 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 கர்த்தருக்கு பிரியமானது. அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய இருதயத்தை மகிழச் செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிரியமானது இன்னதென்று பகுத்தறிதல், சோதித்து பார்க்குதல், நிதானித்தறிதல், அடையாளம் கண்டுகொள்ளுதல், இதை எப்படி வேண்டுமென்றாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அப்ப பிரியமானது என்னன்னு சொல்லி நமக்கு அடையாளம் காட்டுகிறதே தேவனுடைய வசனம்தான். தேவனுடைய வசனத்தை நீங்க விட்டுக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னு யாருமே இங்க வாழ முடியாது. அல்லேலூயா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்க வாசிக்கிறதான வேளையில தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவன் அருவருக்கிற காரியம் என்ன, அல்லது தேவன் வெறுக்கிற காரியம் என்ன என்பதை குறித்தெல்லாம் வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. யாரை தேவன் விரும்புகிறார், யாரை வெறுக்கிறார். அல்லேலூயா. எது அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறது, எது அவருடைய இருதயத்தை துக்கமடைய செய்கிறது என்றெல்லாம் வேத வசனம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். இப்ப நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றேனான்னு சொல்லி எப்படி தெரியும்? உங்க முகம் எப்படி இருக்கிறது, நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னா யாரு சொன்னாலும் நமக்கு புரியாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று நம்முடைய முகத்தை அந்த கண்ணாடியில பார்த்து நாம் பார்த்தால்தான் என்னுடைய முகம் வாடலாய் இருக்கிறது, என்னுடைய முகம் கருத்து போய் இருக்கிறது, என்னுடைய முகம் சோர்ந்து போய் இருக்கிறது, அல்லது மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல உங்களுடைய மனசு தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறதா, அல்லது நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? பவுல் சொன்னதை போல நான் தேவனையா மனுஷனையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? அல்லேலூயா. நான் தேவ பிரியனாய் இருக்கிறேனா, மனுஷ பிரியனாய் இருக்கிறேனா என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமே. ஆனால் தேவனுடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னால நீங்க போய் நிற்கணும். தேவனுடைய வசனமாகிய கண்ணாடியை விட்டுக்கிட்டு நீங்கள் தனித்து செயல்படுவதனாலோ அல்லது மற்றவர்களிடத்தில் கேட்கிறதுனாலோ ஒன்றும் நடக்க போவது இல்லை. ஆமே. நீங்கள் ஒருபோதும் தேவன் விரும்புகிற அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. நம்ம அநேகம் பேர் நினைக்கிறோம், சபைக்கு வார ஒரு முங்கிட்டேன், 4 அந்நிய பாஷை பேசுறேன், கரங்களை கொட்டி கர்த்தரை ஆராதிக்கிற, தசம பாகம் கொடுக்கிற, காணிக்க கொடுக்கிற, கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பினதல்ல இங்க முக்கியம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்து மனம் திரும்பின காரியங்களிலே குணப்படுதல் என்பது முக்கியம். நீங்க ரட்சிக்கப்பட்டேன் என்பதல்ல முக்கியம். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு முடிவு பரியந்த நிலை நின்று உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு ஈடேறுவதற்கு பாடுபடுகிறது அல்லது பிரயாசப்படுவது என்பது முக்கியம். நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதல்ல முக்கியம். எனக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகம் என்பது உணர்ச்சியா உணர்வா என்பதை நான் இனங்கண்டு கொள்வது அவசியம். இன்றைக்கு அநேக பேர் அபிஷேகம் என்று சொல்லிக் கொள்வதை பார்த்து நான் மிகுந்த வேதனை அடைகிறேன். அவர் அபிஷேகம் என்று அடையாளம் காட்டிக் கொள்வதற்குள்ளாய் வெறும் உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த உணர்ச்சிகள் கொஞ்ச நேரத்திலே தணிந்து போகிறது. அவர்களுக்குள்ளாய் எந்த ஆவிக்குரிய கனிகளும், ஆவியின் கனிகள், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இல்லை. வேதம் சொல்கிறது அல்லவா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்காதபடி மனம் போல வாழுகிறார்கள். மாமிசமும் மனசும் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் பிரியப்படுத்துகிறாரா என்று நினைக்கிறதை விடையும் என்னுடைய உறவுகள் பிரியப்படுகிறது. அவர்களுடையதான இருதயங்கள் வேதனை அடைந்து விடக்கூடாது. நான் சார்ந்திருக்கிற சிலர் என்னை கொண்டு பிரியப்படுகிறார்களா?
அப்ப நான் யாரை பிரியப்படுத்தி வாழ்கிறேன்? தேவன் பிரியப்படுகிற காரியம் என்ன? தேவனுடைய இருதய விருப்பத்தை நான் நிறைவேற்றி வாழ்கிறேனா என்கிற தெளிவு தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளால வேணும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:1 நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு, மனுஷர்கள் தற்பிரியராயும். இது புறம்பே இருக்கிறவர்களை குறித்து எழுதப்பட்ட சத்தியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ சபைக்குள்ளாய் கிறிஸ்துவினுடையதான சரீரத்தின் அவயங்களாய் அல்லது சபையில கொண்டு சேர்க்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மனுஷர்கள் கடைசி காலத்தில் எப்படி இருப்பார்கள்? தன்னைத்தானே பிரியப்படுத்தி வாழ்கிற, தனக்கு நலமாய் தோன்றுகிற, தன்னுடைய இருதயத்திற்கு விரும்புகிற, கற்பனைக்கு புறம்பான, கட்டளைகளுக்கு புறம்பான, தேவன் அருவருக்கிற ஒரு வாழ்க்கை வாழுவார்கள். தற்பிரியராயும். மொத்த காரியம் அவர் சொல்லுகிறது தற்பிரியர்கள். அல்லேலூயா. ஏன் தற்பிரியராய் மாறுகிறார்கள்? 4வது வசனத்துல நமக்கு அதை அடையாளம் காட்டுகிறார். கடைசி பகுதியில் வாசிச்சீங்கன்னா, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறபடினால. பணத்தை சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும், நமக்கு அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், வசதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த 2வது வசனத்துல இருக்கிறதே பணப்பிரியம் என்று சொல்லி, அந்த பணத்தின் மேலும் பொருளின் மேலும் ஏற்படுகிற பிரியம் அவர்கள் தேவ பிரியராயிராமல், தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்தறிகிற அறிவில்லாமல், தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்தறிகிற ஒரு அறிவில்லாமல் சுகபோக பிரியராய் மாறுகிறார்கள். தன்னைத்தானே பிரியப்படுத்தி வாழுகிற எந்த மனுஷனும் மனுஷியும் சபையும் குடும்பமும் தேவன் பிரியப்படுகிறபடி ஒரு வாழ்க்கை வாழ முடியாதாமே. தன்னைத்தானே பிரியப்படுத்தி வாழுகிற எந்த மனுஷனும் மனுஷியும் அல்லது மற்ற மனுஷர்களை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைக்கிற எந்த மனுஷனும் மனுஷியும் நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும், தேவ பிரியராய் வாழ முடியாது. தேவ பிரியராய் வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய வசனமாகிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிற எந்த மனுஷனும், எந்த மனுஷியும், எந்த குடும்பமும், எந்த சபையோ தற்பிரியராய் வாழ முடியாது, மனுஷ பிரியராய் வாழ முடியாது. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒண்ணு தெரியும், நான் தேவ பிரியனாய் வாழும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். மனுஷன் என்னை பார்த்து நீ பிரியமானவன் பிரியமானவள் என்று சொல்ல வேண்டாம். தேவன் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், நீ பிரியமானவன் நீ பிரியமானவள் என்று சொல்லுகிற தேவ சப்தம் தனக்காக வெளிப்படுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மனிதனாய் மனுஷியாய் இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு அந்த வேஷத்தை கலைத்து போட்டிருக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள், தேவன் உங்களுக்கு தருகிறதான நன்மைகள் இன்னதென்று அடையாளம் கண்டு கொண்டீர்களா? தேவன் உங்களுக்கு தருகிற நன்மைகள் உங்களுக்கு அடையாளம் தெரிந்ததே ஆனால், நீங்கள் பகுத்தறிந்து விட்டீர்களே ஆனால், இரண்டாவதாக தேவன் உங்களோடு கூட கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்தறிகிற ஒரு இருதயம் உனக்குள்ளாய் இருக்கிறதா? மகனே, மகளே, வாலிபனே, நீ எதை பிரியப்படுத்தி வாழுகிறாய்? கன்னிகையே, நீ எதை பிரியப்படுத்தி வாழுகிறாய்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாரை பிரியப்படுத்தி எதை பிரியப்படுத்தி வாழுகிறீர்கள்? உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரையா, அல்லது ஒன்றுக்கும் உதவாத இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையுமா? உலகத்தில் உள்ளவர்களையா? யாரை பிரியப்படுத்தி வாழுகிறீர்கள்? இது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கிறது இந்த வேதம் மட்டும்தான். இப்ப எங்கிட்ட வந்து உங்களில் சிலர் என்ன கிட்ட கேட்டீங்கன்னா, இப்படி நான் சொல்லலாம், உங்களை எனக்கு நல்லா பிடிக்கும், பிடிக்கலைன்னாலும் பிடிச்சதை போல என்ன பண்ணிக்குவோம்? அடையாளம் காட்டிக்கொள்வோம். உள்ளுக்காலுக்குள்ளால கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் இருந்தாலும் அநேக பேரை தீட்டுப்படுத்தத்தக்கதாக நமக்குள்ளாய் கசப்பான வேர் முளைத்து எழும்பினால் கூட அதை வெளியே காட்டிக்கொள்ளாதபடிக்கு பிரியமாயிருக்கிறேன் என்று அடையாளம் காட்டிக்கொள்வோம்.
அதுவல்ல வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்னும் சொல்லி உண்மையாய் வாழுகிற வாழ்க்கை. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்னது என்று சோதித்தறிய வேண்டும். நீங்கள் உங்களையே பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது, மற்ற மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது, தேவ பிரியராய் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கடைசி நாட்களில். அல்லேலூயா. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான வேளையில ஒரு காரியம் சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இஸ்ரவேல் என்பது யார்? அவருடைய சொந்த ஜனம், அவர் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனம், ஆபிரகாமின் சன்னதி. அல்லேலூயா. எபிரேயரா இருந்தவர்களுக்கு என்ன பெயரை கர்த்தர் தரிச்சாரு? இஸ்ரவேல் என்னும் பெயர் உனக்கு இருப்பதாக, இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று தேவனாலே பெயர் சூட்டப்பட்டு, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டு, தேவன் அவர்களின் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கென்று தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, பலன் கொடுக்காத திராட்சை செடி. வாசிக்கலாம். அந்த இஸ்ரவேல் என்கிறதான பலனற்ற திராட்சை செடி செய்கிற தவறு என்ன? தனக்குத்தானே கனி கொடுத்து கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே திருப்தியாக்கி, தனக்குத்தானே பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் கற்பனைகளை கேட்டாலும், கட்டளைகளை கேட்டாலும், நம்ம அநேக பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? செவ்விடன் காதிலே ஊதப்பட்ட சங்கை போல இருக்கிறது. அது எவ்வளவுதான் ஒலி எழுப்பப்பட்டாலும், அந்த சப்தம் எவ்வளவுதான் பெரிதா இருந்தாலும், அவன் உங்களை பார்த்து கேட்பான், என்ன பண்றேன்னு கேட்பான். நீங்க நினைப்பீங்க, முட்டாளே, இவ்வளவு சப்தமாக நான் ஊதி கொண்டிருக்கிறேன், உன்னுடைய செவிகளிலே கேட்கவில்லையா? என்னுடைய செவிகள் இந்த சப்தத்தை கிழித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் செவிடன். அந்த செவிகளிலே நீங்கள் எவ்வளவு சப்தமிட்டாலும் இதற்கு மேல அந்த சத்தம் போக போறது கிடையாது. நம்ம அநேக பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டு செவிட்டு விரியன்களாயிருக்கிறோம். விருத்த சேதனமற்றதான செவியை உடையவர்களாயிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆகையினாலதான் அந்த தன்பிரியம், அந்த பணப்பிரியம், மனுஷ பிரியம் என்கிறதான அந்த அனுபவத்தை விட்டு தேவ பிரியத்திற்கு நேராய் கடந்து வர முடியாம நமக்கு நாமே திருப்தியாக்கி, நம்மை நாமே திருப்திப்படுத்தி, நமக்கு நாமே கனி கொடுக்கிற, நம்மை நாமே பார்த்து சபாஸ், அல்லேலூயா, உன்னை நீயே பார்த்து சொல்லிக்கிற சபாஸ், உன்னை போல யாரும் இல்லை, உனக்கு நலமாய் தோன்றுகிறது செய்யணும். அவனுங்க அப்படிதான் சொல்லுவான். யாரு? இந்த பிரசங்கிமாருக்கெல்லாம் வேற வேலை கிடையாது. உன்னை கூட்டி வச்சுக்கிட்டு ஓம் பணத்தை வாங்கி கொளுத்தும்படியாக தின்னுகிட்டு உனக்கு தேவையில்லாததையெல்லாம் சொல்லி தருவான். அதையெல்லாம் கேட்டா நீ உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, உண்மைதான். ஆனால் பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படும், நீங்கள் ஜீவனுக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையாய் தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற கற்பனைகளை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறதான வேளையில் இந்த பூமியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கடந்த வாரத்தில் நம்ம கேட்ட அந்த செய்தியை போல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான நன்மை என்ன? தேவன் வைத்திருக்கிற நன்மை ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மை, சரீர நன்மை என்கிற 3 நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லக்கூடாதா? அப்ப இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே என்ன பண்ணுகிறது? கனி கொடுக்கிறதா? தன்னைத்தானே திருப்தியாக்கி, தன்னைத்தானே பிரியப்படுத்தி தற்பிரியமாய் நடக்கிறதாய் கற்பனைகளை பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். இவர்கள் பாக்கியவான்களாயிருந்தார்கள், இவர்கள் விசேஷித்தவர்களாயிருந்தார்கள். காரணம், தேவன் தன்னுடைய கரத்தினாலே இவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதி கொடுத்திருந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமே. இவர்கள் இப்பொழுது யாராய் இருக்கிறார்கள்? பலனற்ற திராட்சை செடிகளாய், தனக்குத்தானே
கனி கொடுக்கிறவர்களாய். அர்த்தம் என்ன? தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி வாழ்கிற தற்பிரியராய் மாறிவிட்டார்கள். தேவ பிரியர் என்கிறதான மேன்மையில் இருந்து அவர்கள் விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லக்கூடாதா? சந்தோஷமா சொல்லக்கூடாதா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 15:1 வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது? அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல். அப்ப வேதம் என்ன சொல்ல வருகிறதுங்க? நாம் நம்மை பிரியப்படுத்தி வாழுகிற தற்பிரியராய் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். இதுவும் சபைக்கு எழுதப்பட்டதுதான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட சத்தியம் தான் இது. இவைகள் எல்லாம் இன்னைக்கு பிரசங்கிப்பதில் சபை குறைந்து போய்விட்டது, கை கொள்வதையும் குறைந்து போய்விட்டது. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. நாம் நமக்கே பிரியமாய் நடக்க கூடாதாம். அப்ப யாருக்கு பிரியமாய் சபை நடக்க வேண்டும்? நம்முடைய குடும்பம் யாருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும்? நாம் யாருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நம்முடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனை எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும்படியான, தேவ நாமம் ஒருபோதும் தூசிக்கப்படாதபடிக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நம்மை ரட்சித்ததற்காக சவுலை பார்த்து மனஸ்தாபப்பட்டதை போல கர்த்தர் நம்மை பார்த்து மனஸ்தாபப்பட்டு விடக்கூடாது. சவுலை ராஜாவாக்கினதற்காக அவர் என்ன பண்ணினாரு? மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் மனஸ்தாபப்படும்படியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய இருதயத்தை மகிழச் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவன் மகிழ்ந்து உங்களை நினைத்து ஆசீர்வதிப்பார். கரங்களை கொட்டி நீங்க பிரியமாய் வாழும்போது அவரை பார்த்து ஆசீர்வதி 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 இன்னும் பிச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பிரியமாய் வாழ்ந்து பாருங்கள். கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ்ந்து பாருங்கள். தேவ பிரமாணத்தின்படி தேவ பிரியராய் வாழ்ந்து பாருங்கள். அதன் காலங்களிலே கர்த்தர் சகலவற்றை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்திலையும் உன்னை யாருக்கு முன்னாலையும் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய தலை குனியும்படி விட மாட்டார். அப்ப ஏன் எவ்வளவு ஜெபித்தும் எவ்வளவு உபவாசித்தும் எவ்வளவு கண்ணீர் சிந்தியும் என்னுடைய வாழ்க்கை மாறலைன்னா எங்கோ ஒரு தவறு நடக்கிறது. கற்பனைகளையும் கட்டளைகளையும் தேவ பிரமாணத்தையும் விட்டுவிட்டு நம்மை நாமே பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை, நமக்கு நாமே கனி கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். அல்லேலூயா. வேதத்தில் 3 நபர்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். முதல் மனிதனுடைய பெயர் என்னன்னா சாமுவேல். இவன் தேசம் அறியப்படும்படியான ஒரு தீர்க்கதரிசியாய் மாறின ஒரு மனுஷன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்க வாசிக்கிறதான வேளையில இந்த சாமுவேலை குறித்து இப்படியாய் எழுதப்பட்டிருக்கும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனாகி தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக பிரியமானவனாய் நடந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் தேசத்தின் நடுவில் அவனை என்ன பண்ணினாரு? உயர்த்தி வைத்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து, நீங்கள் கிறிஸ்துவிலே வளர ஆரம்பிக்கிறதான வேளையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி வருகிறதான வேளையில, தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளாய் பெருகுகிறதான வேளையில உங்களுக்குள்ளாய் ஏற்படுகிற ஒரு மாற்றம் என்ன? உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரைக்காக நீங்கள் பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீர்கள். சாமுவேல் செய்கிறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக. மனுஷர் என்பது இப்ப நீங்க கேட்கலாம், எல்லா மனுஷரையும் இப்ப பிரியப்படுத்தி இல்லை. அன்றைக்கு இருந்தவங்க தேவ கற்பனையை அறிந்தவர்கள். கற்பனையை அறிந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் தான் யார் வாழ்ந்து கொண்டிருந்தது? இந்த சாமுவேல் வாழ்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் கற்பனையை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கோ கை கொள்ளாமற் போகிறவர்களுக்கோ கற்பனைக்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களையோ பிரியப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. மிகுந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து சபையில சேர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன், அவன் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து இடறி போனான். மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நேரா போயிட்டான். ஒரு நாள் அவனை நான் பார்த்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், என்ன தம்பி எப்படி இருக்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? அது பாஸ்டர் நல்லா போகுது பாஸ்டர். என்ன ஒழுங்கா சபைக்கெல்லாம் போறியா? ஆமா பாஸ்டர். இல்லையே, நீ சபைக்கு போகலன்னு நான் கேள்விப்பட்டேனே.
அது பாஸ்டர் ஒரு சின்ன சூழ்நிலை தவறாகி போய்விட்டது. நான் கேட்டேன் என்னன்னு. ஒரு முறை என்னுடைய நண்பர்கள் எல்லாம் டூர் போனாங்க. என்னை கம்பல் பண்ணி அவங்க கூப்பிட்டாங்க வர வேண்டும் என்று சொல்லி. நானும் அவங்க கூட போயிட்டேன். டூர் தானே, இதில் என்ன இருக்குன்னு. 3 நாள் டூர் அது. அந்த போகிற வழியில் என்ன பண்ணினாங்க, எல்லா நண்பர்களும் ரட்சிக்கப்படாதவர்கள், நான் மட்டும்தான் ஆண்டவரை அறிந்தவன். அவர்கள் நான் எந்த பாவத்தை விட்டு வந்தேனோ அதை செய்யும்படி என்னை கம்பல் பண்ணாங்க. சிகரெட் பிடிக்கும்படி கம்பல் பண்ணாங்க. பீர் தானே, ஒன்றும் செய்யாத குடி, உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு கம்பல் பண்ணாங்க. நான் கொஞ்ச நேரம் மறுத்து பார்த்தேன். அதற்கு பின்பு என்னுடைய நண்பர்களுடைய முகம் வாடலாக இருக்கிறது. எங்கிட்ட ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறது போல இருந்துச்சு. நான் இப்படி யோசித்தேன், ஒரு முறை தானே செய்ய போகிறோம், அதுக்கு பிறவைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், சீர்பட்டு விடலாம் என்று நினைத்து என்னுடைய நண்பர்களை பிரியப்படுத்துவதற்காக, அவர்கள் சந்தோஷப்படுவதற்காக ஒரு சிகரெட்டை வாங்கி புகைத்தேன். பீரில் கொஞ்சம் எடுத்து குடிச்சேங்க. அதற்கு பின்பு நான் அதற்கு மறுபடியும் அடிமையாகிவிட்டேன். எப்படி நான் செயின் ஸ்மோக்கராக இருந்தனோ அதே போல செயின் ஸ்மோக்கராக மாறிட்டேன். பீரில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை மறுபடி ரம்மு பிஸ்கின்னு போக ஆரம்பிச்சிச்சு. நான் சில வேளைகளிலே முயற்சித்து பார்த்தேன் திரும்பி வரலாம் என்று. இந்த 3 நாளைக்குள்ளாய் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி இருந்தது. இப்பொழுது தேவனுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளியாய் தீர்க்க ஆரம்பித்தது. இனி ஆண்டவருக்காக நான் வாழ முடியாது என்கிற ஒரு தவறான தீர்மானம் எடுத்து விட்டேன். ஆகையில் என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடியட்டும் என்று சொல்லி விட்டுட்டேன். பாஸ்டர், நான் கேட்டேன், உனக்கு இப்போ சமாதானம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை. சந்தோஷமா இருக்கிறியா? இல்லை. உனக்குள்ளால பயம் இருக்கான்னு கேட்டேன். ஆமா. நீ மறுபடியும் ஏன் ஆண்டவருக்கு நேராக வரக்கூடாது? இல்லை பாஸ்டர், என்னால் முடியலை, இந்த பழக்கங்களை நான் விட வேண்டும் என்று முயற்சிக்கிறேன், முடியலை. நான் சொன்னேன், ஆண்டவர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறவர். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழு, ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய இருதயத்தை ஊற்று. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தி உம்முடைய வார்த்தையின்படி வாழ வேண்டிய நான் மனுஷனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன், வாஞ்சித்தேன். ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இடறி போய் கிடக்கிறேன். என்னை ஒரு முறை கூட இறங்கும் என்று சொல். உன்னுடைய மனம் திரும்புதல் மனஸ்தாபத்தோடு கூடியதே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உன்மேல் இறங்குவார். இனி ஒரு முறை இந்த தவறை செய்யாதே என்று. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழித்து அந்த வாலிபனை மறுபடியும் பார்த்தேன். அவன் தெருவில் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு நின்னான். ஆமேன்னு சொல்லுங்களேன். துண்டு பிரதி கொடுத்து கொண்டு நின்னான். என்னை பார்த்த உடனே ஓடி வந்து ஸ்தோத்திரம் ஐயான்னு சொன்னான். சொல்லு தம்பி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், கர்த்தருக்குள்ளால சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் அன்னைக்கு எனக்குள்ளால போட்ட விதை எனக்குள்ளாய் முளைக்க ஆரம்பித்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து என்னுடைய இருதயத்தை கிழித்து ஊற்றினேன். என் பாவங்களுக்காக தேம்பி தேம்பி அழுதேன். ஆண்டவரே, மரணமே ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, யார் என்னை விட்டு புறக்கணித்து என்னை வேண்டாம் என்று விலகி சென்றாலும் அவர்களை விட்டு விடுவேனே தவிர உம்மை விட்டு விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மேல என்னுடைய முழு பாரத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சேன். 3 நாட்கள் எந்த பதிலும் இல்லை. எனக்குள்ளால ஒரு கேள்வி, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார், இனி அவர் நம்ம நேசிக்க மாட்டார் என்று சொல்லி நான் தவறான முடிவெடுக்கலாம் என்று சொல்லி மரித்து போக வேண்டும். இனி மரித்து போக வேண்டும். என்னுடைய செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறது. நண்பர்கள் எல்லாம் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் தேடி வர ஆரம்பித்தார். என் அதை கதவை பூட்டிவிட்டு என் தாயார் இடத்துல சொன்னேன், யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லிருங்க, அவன் வீட்டில் இல்லைன்னு சொல்லிருங்க. என் தாயார் வந்தவர்களை எல்லாம் அப்படி அனுப்பிவிட்டார்கள். 3ஆம் நாள் ஒரு விடிய காலத்திலே கர்த்தர் பிரத்யட்சமானார். நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னார். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். நீ என்னை விட்டு விட்டாய், நீ என்னை மறுபடியும் சிலுவையில் அறைந்தாய், உன் நண்பர்களுக்காக தொலைத்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை. ஆமென். உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் திரும்பி வந்தது, அந்த மகிழ்ச்சி திரும்பி வந்தது. ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி இந்த நண்பர்களுடைய சவகாசமே வேண்டாம். போன்ல இருந்த எல்லா அந்த கான்டாக்டை நான் டெலீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஊழிய பாரம் வந்தது. இப்பொழுது கர்த்தருக்கு என்று என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், கரங்களை கொட்டி. எங்கே தவறு நடந்தது? முதலாவது அவன் சேர்ந்த ஐக்கியம் தவறு, போன யாத்திரை தவறு, யாரோடு கூட போகிறோம் என்பது முக்கியம். 3ஆவதாக எங்கே தவறு நடக்கிறது?
தனக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்த ஆண்டவரை அவன் விட்டுவிட்டு தன்னுடைய நண்பர்களை திருப்திப்படுத்த ஆரம்பித்தான், பிரியப்படுத்த நினைச்சான். அவர்களுடைய முகம் வாடலாய் சோர்வாய் இருப்பதை பார்த்து இவன் அவர்களை பிரியப்படுத்த நினைச்சான், விழுந்து விட்டான். நம்முடைய வாழ்க்கை இப்படிதான். அநேக வேளையில யாரையோ பிரியப்படுத்துவதற்காக, யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நாம் கற்றும் அறிந்தும் இருக்கிறதான கற்பனைகளை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு பின்முதுகை காட்டி அவருடைய சப்தத்திற்கு விரோதமாக நம்முடைய செவிகளை அடைத்து நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ பிரியராயிராமல் தற்பிரியராயும் மனுஷ பிரியராயும் மாறிவிடுகிறோம். சாமுவேல் அப்படி அல்ல. தேவ கற்பனையை அறிந்த தேவ ஜனங்களுக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொள்கிறான். முதலாவது தன்னை தாயின் கருவில வைத்து தன்னை அபிஷேகித்து தீர்க்கதரிசியாக வெளிப்பட பண்ணின ஆண்டவருக்கு பிரியம். இரண்டாவது தேவ ஜனங்களுக்கு பிரியமாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன் சாமுவேல் எல்லா வேளையிலும் தேவ சமூகத்திலே இணைந்திருந்தான்? கரங்களை கொட்டி. அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பால் குடி மறைந்த அன்றிலிருந்து தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இணைந்து வாழ ஆரம்பித்தது. இந்த பால் குடிங்கிறத நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ என்னைக்கு மனம் திரும்பி குழந்தையை போல மாறுறாயோ அன்னையிலிருந்து உன்னுடையதான வாழ்க்கை தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இணைந்து வாழ ஆரம்பிக்குமே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமே, உன்னை அழைத்து அபிஷேகித்ததான என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவனாக, அவருடைய நோக்கத்தை அறிந்தவளாக, அவர் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழுகிறவளாக மாறிவிடுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய சாட்சியை சொல்லலாம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சொல்லலாம். ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், அல்லது யாரோ ஒருவருக்காக, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு சிலருக்காக நாம் தேவ பிரியராயிராமல் மனுஷ பிரியராய் மாறி நம்மை நாமே பிரியப்படுத்தி திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் இந்த சாமுவேலை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு பிரியாத சாமுவேல், ஆமே, தேவ சமூகத்திலே தேவனோடு கூட இணைந்து வளர ஆரம்பித்ததான சாமுவேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எந்த ஏலியினாலே பயிற்றுவிக்கப்பட்டானோ அந்த ஏலிக்கும் அந்த ஏலியின் குடும்பத்திற்கும் வரப்போகிற காரியத்தை கர்த்தர் இந்த சாமுவேலை கொண்டு தான் திட்டமாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன். தேவனுக்கு அவன் பிரியமாய் இருந்தபடியினால் அவனை தேவன் என்ன பண்ணினார்? கனம் பண்ணினார். தான் முதல் பெயர் சபா மற்றும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்கிற ஒரு நாமத்தை அவனுக்கு தரித்தார். அவனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழவில்லை. அது உண்மை உள்ள வார்த்தை என்பதை கர்த்தர் நிரூபித்தார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஏலிக்கு அவனை கொண்டு கர்த்தர் சொன்ன காரியத்தின்படியே ஏலிக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் நடந்து விட்டது. இஸ்ரவேலிலே நடந்து விட்டது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த சாமுவேல் செலுத்தின கிரயம் என்ன? தேவ சமூகத்திலே தேவனோடு கூட வளர்ந்தான். ஆகையினால் அவன் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான். இரண்டாவதாக ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இவன் யாரு? தானியேல். இந்த தானியேல் உண்மையான தேவனுடைய மனுஷன்தான். ஆனால் இவனுடைய முற்பிதாக்கள் எல்லாம் பாவம் செய்து தேவ கற்பனைகளை விட்டு மனசும் ஆமிசம் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு ஆகாதவர்களாய் போனபடினாலே தேவன் இவர்களை சத்துருக்களின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். அவர்கள் வருகிறார்கள், பட்டய கருக்கினாலே மனுஷர்களை கொன்று குவிக்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்ணுகிறார்கள்? அக்னியினாலே சுட்டரிக்கிறார்கள். அங்கே இருந்த அழகான வாலிபர்களை, ஞானமுள்ள வாலிபர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜ யோக்கியம் உள்ள சில வாலிபர்களை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள், பாபிலோனுக்கு. அல்லேலூயா. இப்ப தானியேல் யாராக இல்லை? சுயாதீனமுடையவனாக இல்லை, சிறையிலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இந்த தானியேலை பார்த்த ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது சொல்கிற, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆகையினால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்கும்படி
நான் உன்னிடத்திற்கு வந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். யாருக்கு? தேவனுக்கு பிரியமானவன். தானியேலே நீ தேவனுக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தானியேலை தேசத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தானியேலை கர்த்தர் தேசத்துல உயர்த்தி வைத்தார். இவன் செலுத்தின கிரயம் என்ன தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பாபிலோனின் ராஜா புசிக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணுகிறதான திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். கரங்களை கொட்டி அவனோடு கூட சிறை பிடிக்கப்பட்ட பெருங்கூட்டம் என்ன செய்கிறது தெரியுமா? ராஜா கொடுத்ததான போஜனத்தையும் ராஜா கொடுக்கிறதான திராட்சரசத்தையும் பானம் பண்ணி தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து தீட்டுப்படுத்தி தேவனுக்கு ஆகாதவர்களாய் மாறுகிறார்கள். தேவனுக்காகாதவர்களாய் மாறுகிறார்கள். ராஜாவினுடைய போஜனத்தை சாப்பிடுறதுல, அவர் பானம் பண்ணுகிறதான திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறதுல என்ன தப்புன்னு? அது முதலாவது அவனுடைய தேவர்களாகிய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பின்புதான் பந்தியிலே பரிமாறப்படும். கரங்களை கொட்டி அல்லேலூயா. இது தானியேலுக்கு நல்லா தெரியும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நான் புசித்து போஜனம் பண்ணி நான் பானம் பண்ணுவேனே, ஆனால் என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்து விடுவேன். அல்லேலூயா. நான் தீட்டுப்பட்டு விடுவேன். நான் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் மாறி விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அது எனக்கு வேண்டாம். பருப்பு மரக்கறியும் எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பருப்பு மரக்கறியை கொண்டே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை செழிப்பாக வைப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே. எந்தெந்த காரியத்திலே உன்னுடைய பரிசுத்தத்தை இழக்க செய்கிற அல்லது பரிசுத்தத்திற்கு விரோதமாய் அசுத்தத்தை உருவாக்குகிற, உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை வேண்டாம் என்று விட்டு விலகி தேவனை பிரியப்படுத்துகிறவனாய், தேவனை பிரியப்படுத்துகிறவளாய், நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ வசிக்கிற இடத்துல, உன்னுடைய உறவுகளின் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். நான் ஏன் செத்த வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுங்கிற உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? முதலாவது அவைகள் அந்த செத்தவர்களுடைய ஞாபகமாக படைக்கப்படுகிறது, அல்லது செத்தவர்களுடைய ஞாபகத்திற்காக அந்த போஜனம் உருவாக்கப்படுகிறது. செத்து 3 அல்லது 7ஆம் நாளில் அந்த போஜனத்தை உருவாக்கி எல்லாருக்கும் கொடுக்கிறாங்க. நீங்களும் போய் சாப்பிடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் அநேக பேர் அந்த பழக்கத்தை இன்னும் உடையவர்களாக இருக்கிறீங்க. நீங்க கேட்டா சொல்லுவீங்க, நம்ம நல்லது கிட்டதுக்கு 4 பேர் வரண்டாமா? நான் சொல்லவா? எல்லோரும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னுடைய பட்சத்திலே இருப்பாரே, ஆனால் நீ மேன்மைப்பட்டவனாய் மேன்மைப்பட்டவளாய் இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் உன்னுடைய பட்சத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டாரே, ஆனால் உன்னுடைய நிலைமை கேடுள்ளதாய் மாறிவிடும். எங்கெல்லாம் தேவனுடைய கற்பனையை மீறியோ அங்கெல்லாம் சாபத்தின் பிள்ளையாய் மாறுகிறாய். நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். என்னை தீட்டுப்படுத்துகிறதான விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதான இந்த போஜனமும் இந்த திராட்சரசமாகிய பானமும் எனக்கு வேண்டாம். என்னுடைய பரிசுத்தம் எனக்கு முக்கியம். என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். என்னை இந்த அந்நிய தேசத்திலே அடிமையாக கொண்டு வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் எனக்கு முக்கியம். கரங்களை கொட்டி உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியத்திற்கு இடம் கூடாத. தானியேல் தன்னுடைய பரிசுத்தத்தை பயத்துடனே காத்துக்கொண்டான். ஆகையினாலே அவன் தேவனுடைய பார்வையிலே பிரியமாயிருந்தான். அல்லேலூயா. 3வது ஒரு மனிதனை குறித்து சொல்கிற, அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? ஏனோக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்க வாசிக்கலாம். இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வேதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எத்தனை பேர்? பழைய ஏற்பாட்டில் 2 பேர். ஒருவர் யாரு? ஏனோக்கு. இன்னொருவர் யாரு? எலியா. இந்த 2 பேரும் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? கிறிஸ்துவினுடைய சபை மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். நீங்க இங்க கேட்கலாம், ஏனோக்கு பிரியமாய் நடந்தான்னு சொல்லி பைபிள்ல இல்லையேன்னு. வேதம் சொல்கிறது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஆகையினாலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். கரங்களை கொட்டி அந்த சஞ்சரித்து கொண்டிருக்கிறது தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கை, தேவனுடைய இருதயத்தை மகிழ்விக்கிறதா இருக்கிறது, அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த வாழ்க்கை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம்,
அந்நிய பாஷை பேசலாம், துள்ளலாம், குதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லலாம். தீர்க்க தரிசனம் பார்க்கலாம். நல்லது. கர்த்தர் எப்பொழுதும் முன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. நல்லது. நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மற்றவன் என்னெல்லாம் பண்றான்னு உனக்கு தெளிவா காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லது. அந்த ஆவி என்ன ஆவிங்கிறத கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்பதை சோதித்து பார்க்கணும். அவர் பரிசுத்தமான காரியங்களை மட்டும்தான் உனக்கு வெளிப்படுத்துவார். இன்னொரு முறையில் உனக்கு வெளிப்படுத்துறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கேற்ற காரியங்களை அவர்களை கடிந்து கொண்டு சீர்படுத்தும்படியாக சில காரியங்களை வெளிப்படுத்துவார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு முந்தானையில இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு பாக்கெட்டில் இருக்கிறாரு, ஆண்டவர் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு சுபாவத்தில் ஒன்னே இவங்க கிட்ட இல்ல. வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை இல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல, உண்மை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிற எந்த அனுபவமும் இல்ல. உணர்வை அல்ல, உணர்ச்சியை வெளிப்படுத்தி சொல்லுகிறார்கள். நான் ஆவியிலும் நிரம்பி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னைக்குமே உணர்ச்சி மயமானவர் அல்ல, அவர் உணர்வுள்ளவர். அவர் தான் உனக்குள்ளால வாசம் பண்ணுகிறார் என்றால் உனக்குள்ளால இருக்கிற சுபாவங்களிலே மாற்றம் வேண்டும். அவருடைய வேலையை என்ன தெரியுமா? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் உன்னை மாற்றி ஏனோக்கை எடுத்துக்கொண்டது போல உன்னை எடுத்துக்கொள்வது. கரங்களை கொட்டி ஏனோக்கு செலுத்தின கிரயம் என்ன எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவன் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான்? தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, அவன் குடும்பஸ்தன். இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா நிறைய பேர் காரணம் காட்டுறது? என் பிள்ளைகள் சரியில்லை, என் பேரண்ட்ஸ் சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சரியாக தான் இருக்கிறாங்க, நீ தான் சரியில்லை. நான் வேலை பார்க்குற இடம் சரியில்லை, நான் படிக்கிற இடம் சரியில்லை. நீ படிக்கிற வேலை பார்க்குற இடத்துல உன் ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, அதை ஏன் ஒத்துக்கிட மாட்டேங்கிற? உன்னுடைய ஐக்கியம் சரியில்லை, அதை ஏன் ஒத்துக்கிட மாட்டேங்கிற? காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறோமே தவிர நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புகிற அனுபவம் இல்லை. தேவனுக்கும் உனக்கு இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி குறைய வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிரியரால மட்டும்தான் வந்து முடியும். தேவனோடு கூட இணைந்து செயல்பட்டு பார். ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரித்து பார். அது தேவனுக்கு பிரியமாய் மாறி உன்னை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. மரித்தாலும் உனக்காக முதலாவது கல்லறை திறக்கப்படும். முதலாவது இயேசுவோடு கூட சேர்க்கப்பட போகிறது நீ தாமே. உயிரோடு கூட இருந்தேன்னா மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்படுவாய். இந்த ஏனோக்கை போல கரங்களை கொட்டி மனைவியை காரணம் காட்டாத, பிள்ளைய காரணம் காட்டாத, உறவுகளை காரணம் காட்டாத. நான் முழுவதும் சொல்றேன், நீ தான் சரியில்லை. நிறைய பேர் யாருக்கு பேர்ல தெரியுமா பழி போடுவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு பாட்டுக்கு நம்மளை பார்த்து பயந்து போயிட்டு இருப்பான், ஒதுங்கி. எப்பா உனக்கு எனக்கு வேண்டாப்பா, நான் எனக்கு வழியை பார்த்துட்டு போறேன்னு இவங்க சொல்லுவாங்க. பிசாசு. நீ தேவனுடைய பிள்ளையே ஆனால் ஏன் அவனு கூப்பிடுற? நீ இயேசுவையில கூப்பிடணும். உன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு நீ யாருக்கு பேர்ல பழி போடுற? மனுஷன் மேலையும் சாத்தா மேலையும். அதுதானே உண்மை. கோபம் வந்துச்சுன்னா சாத்தான் இப்படி பண்ணிட்டான், சாத்தானா பண்ணுனான், சாத்தானா பண்ணுனான். அப்ப நீ சாத்தானுக்கு பிள்ளையா? தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்றதுதான் தேவனோடு கூட இணைந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அவன் தேவனோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா சங்கீதக்காரன் ஒரு ஜெபம் பண்ணுவான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உமக்கு நல்ல ஆவியானவர் எனக்குள்ளால இருக்கிறது உண்மைன்னா, எனக்குள்ளால இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரே. ஆனால் என்னை செம்மையான வழியில், அந்த செம்மையான வழிதான் தேவனுக்கு பிரியமான வழியில் நடத்துவார். கரங்களை கொட்டி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே, நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில, செம்மையான வழியில, செம்மையான வழியில, உமக்கு பிரியமான வழியில உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். விழுந்து விழுந்து எழும்பி மன்னிப்பு கேட்கறது இல்லை வாழ்க்கை. ஒருக்கா விழுந்த பின்பு அந்த இடத்துல இனி விழாதபடிக்கு ஜாக்கிரதையாய் வாழுவதுதான் வாழ்க்கை. விழுந்து விழுந்து எழுந்து மன்னிப்பு கேட்பதல்ல வாழ்க்கை. மறுபடி அந்த இடத்துல விழுந்து விழுந்து எழும்புவதல்ல வாழ்க்கை.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர். நான் மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்குள்ளால இருக்கிறாருன்னா அவர் தேவனுக்கு பிரியமான செவ்வையான வழியில் தான் உன்னை நடத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியம் என்னங்கிறத கொடுத்து வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். இன்னைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 1, சாமுவேல் தேவ சமூகத்திலே வளர்வது அவருக்கு பிரியம். வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதை கைக்கொண்டு ஜெபத்தில் வளர்ந்து கர்த்தருடையதான கிருபைக்குள்ளால பெருகி வளருகிறது அவருக்கு பிரியம். 2வது, பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறது அவருக்கு பிரியம். 3வதாக, தேவனோடு கூட இவன் தேவ சமூகத்தில் வாழ்ந்தான், அவன் தேவனோடு கூட வாழ்ந்தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அது அவருக்கு பிரியம். நீ உலகத்தில் வாழ்ந்தா கூட தேவனோடு கூட வாழ முடியும், அது அவருக்கு பிரியம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? கடைசியாக 2 வசனத்தை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஏன் நம்மால் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியல தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் நான் சுயத்தை அழித்து விடாதவர்கள், சுயத்தை அழித்து விடாதவர்கள், சுய சிந்தையை அழித்து விடாதவர்கள், சுய கிரியைகளை அழித்து விடாதவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. 8வது வசனத்தை இப்போ வாசிங்க. இருக்க மாட்டார்கள். இப்போ 5வது வசனத்துக்கு போயிருங்க. அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள். ஏன் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க? மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள், மாமிசத்திற்குரியவைகளை சுயமாய் நடக்கிறவர்கள், சுயமாய் அழிந்து போவதற்கு ஏதுவ காரியங்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி, அதாவது தேவனுக்கு பிரியமாக அவருடைய செம்மையான ஆவியினாலே நடக்கிறவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், அவருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை ஆகிய ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கரங்களை கொட்டி. அதனால தான் வேதம் சொல்கிறது கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோமா? தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பகுத்தறிய வேண்டுமா? எப்படி தேவனுடைய நன்மையை பகுத்தறிந்து மனம் புதிதாகி மறுரூபமாகிறீர்களோ, நீங்க உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கும் வரையிலும் தேவனுடைய நன்மையை நீங்க பகுத்தறிய முடியாது. வந்தா போதும், எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்லை, இருக்கட்டும். தேவை இல்லைன்னாலும் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவை இல்லைன்னாலும் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நன்மை தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு வந்ததோ என்று பகுத்தறிகிறவர்கள் 2வதாக தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். அந்த தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்தறியாவிட்டார் தேவ பிள்ளையே, நான் நீங்களும் தேவனுக்குரியவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. சாமுவேலுக்கு ஒன்று தெரியும், நான் தேவ சமூகத்திலே வளர்வது, அவரை அறிகிற அறிவிலே நிரம்புவது அவருக்கு பிரியம். ஆகையினாலே பணிவிடைகளை செய்து அவருடைய சமூகத்திலேயே வளர்ந்து அவரை அறிகிற அறிவினாலே நிரம்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வந்தது, மகிமையான அனுபவங்களை கொண்டு வந்தது. தாவீது அந்த சாமுவேல் இன்னைக்கும் பேசப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் பேசப்படுகிறார். தானியேலுக்கு எது பிரியம்னு தெரிஞ்சிச்சு. நான் தீட்டுப்படுத்தாதபடி என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, வார்த்தையினாலோ பார்வையினாலோ கிரியைகளினாலோ நினைவுகளினாலோ கேட்கிற காரியங்களினாலோ, ஏன் நான் போஜன பானத்தினாலேயோ என்னை தீட்டுப்படுத்துவதல்ல தேவனுக்கு பிரியம். என்னை தீட்டுப்படுத்தி என்னுடைய பரிசுத்தத்தை குறைக்கிறதான காரியங்களை வெறுத்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, பரிசுத்தத்தில் பூரணப்படுவது, என்னை தீட்டுப்படுத்தாதபடி வாழ்வது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி தானியேல் அறிந்து கொண்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்த கரிசனை என்ன? அந்த பரிசுத்தம் தான் இயேசுவை போல உங்களை மாற்றுகிறது. அந்த பரிசுத்தம் தீட்டுப்படுவதற்கு ஒருபோது நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் பூரணம் அடைகிறவர்களாக இருக்கிறதான வேளையில், பரிசுத்தத்தின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளால் வளருகிறதான வேளையில் ஆண்டவர் சொல்லுவார், நீ என் பிரியம், நீ என் ரூபவதி,
உன்னிலே பழுதொன்றும் இல்லை மகனே மகளே. இன்னைக்கு நம்மில் அநேகம் பேர் தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் பிரியம், நான் ரூபவதி. கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு? ஆமென், என்னில பழுதொன்றும் இல்லைன்னு. நவர். தேவன் உன்னை பார்த்தது சாட்சி கொடுக்க வேண்டும். அது எப்போ தெரியுமா சாட்சி கொடுப்பார்? நீ அவரோடு கூட இணைக்கப்படுகிற கடைசி நிமிடத்தில் அவரை போல மாறி இருந்தால் மட்டும்தான் சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஏனோக்குக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தாலும், ஒன்றுக்கும் உதவாத இந்த சமுதாயத்திலே நான் வாழ்ந்தாலும், ஆமென், நான் தேவனோடு கூட சஞ்சரிப்பது, தேவனோடு கூட இணைந்து வாழ்வது அவருக்கு பிரியம். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். தானியேல் தேவனாலே தேசத்து நடுவில் உயர்த்தப்பட்டவனாய் மாறினான். தேவ பிரியம் என்று சாட்சி பெற்றான். மூன்றாவதாக இந்த ஏனோக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமற் போனான். இந்த பகல் காலத்தில் தேவ சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளையே, அருமனே, வாலிபனே, கன்னிகை, பிரிய சகோதர சகோதரி, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடாதபடி உங்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுய விருப்பங்களையும் கிரியைகளையும் அழித்து போட்டு நல்ல ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து தேவ பிரியராய் வாழ்ந்து முன்னேறுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.